வீடு ஃபுல்லா கிளீன் அண்ட் ஃப்ரெஷ்ஷா ஆகப் போதுங்க. ஆமாங்க, ஆயுத பூஜை வந்தாச்சு. இதுக்காக என்னோட கிளீனிங் வேலைலாம் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 2 ஃப்ளோர் இருக்கிறதுனால என்னால ஒரே நாள்ல கிளீன் பண்ண முடியாது. ஸ்க்ரீன் எல்லாம் துவைக்கணும். அது மட்டும் இல்லாம பால்கனி எல்லாம் நான் வாஷ் பண்ணணும். அதனால இன்னைக்கு 2ண்ட் ஃப்ளோர் மட்டும் தான் நான் கிளீன் பண்ண போறேன். அடுத்த நாள் வந்து நான் என்னோட 1 ஃப்ளோர நான் கிளீன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட்டு என் பொண்ணோட ரூம்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போறேன். பால்கனி பக்கம் பெரிய விண்டோ இருக்கு. இந்த இடத்துல இருக்கிற ஸ்க்ரீன் எல்லாம் நான் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். இந்த இடத்துல பால்கனி இருக்குன்னு தான் பேரு. ஒரு நாளும் மொத்த விண்டோ ஓப்பன் பண்ணி விட்டுட்டு, பால்கனி யூஸ் பண்ண நாளே கிடையாதுங்க. காத்தோட்டத்துக்காக ஒரே ஒரு மெஷ் இருக்கிற விண்டோ மட்டும் தான் ஓப்பன் பண்ணி விடுவேன். மத்த 2 விண்டோவும் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே க்ளோஸா தாங்க இருக்கும். ஃபுல்லு டஸ்ட்டு யூஸ் பண்ணவே முடியாது. தொறந்து வச்சாலும் பூனைங்க தொல்ல. இந்த இடத்துல ஏதாவது பாட்டு வைக்கணும்னு நினைச்சாலும் ரொம்ப மறைவா இருக்கு அப்படிங்கிறதுக்காக பூனைங்க வந்து குட்டி போட்டுருது. அதனால இந்த இடத்துல எதுவுமே வைக்காம அப்படியே ஃப்ரீயா தாங்க விட்டுருவேன். இப்ப கன்டினியூஸா மழை பெஞ்சுட்டு இருக்கிறதுனால ஓரளவுக்கு டஸ்ட் எல்லாமே பால்கனியில கிளீன் ஆயிடுச்சு. மிச்சம் கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற டஸ்ட் எல்லாமே நான் இன்னைக்கு வாஷ் பண்ணி விட போறேன். நெறைய இடத்துல இந்த மாரி காம்பவுண்ட் செவுத்துல நான் வந்து கிரானைட் போட்டிருப்பேன். இந்த இடத்துல போடாம விட்டுட்டேன். கிரானைட் போட்டிருந்தா துணியால வச்சு அப்படியே தொடச்சிருக்கலாம். தண்ணி விட்டு கழுவினோம்னு வச்சுக்கோங்க, பக்கத்து வீட்ல போய் தண்ணி விழும். அது மட்டும் இல்லாம பின்னாடி வீட்டுக்கும் போய் தண்ணி விழும். பக்கெட்ல கொஞ்சமா தண்ணி எடுத்துக்கிட்டு, தண்ணீல நனச்சு நனச்சு துணியால இப்படி தேய்ச்சோம்னு வச்சுக்கோங்க, அழுக்கு எல்லாமே மொத்தமா வந்துரும். அதுக்கப்புறமா செவுத்து மேல இருக்கிற அழுக்கெல்லாம் தண்ணி விட்டு வாஷ் பண்ணாலே போயிடும். பால்கனி இப்படி வச்சுட்டு யூஸ் பண்ண முடியாம இருக்கிறதுக்கு பதிலா, இப்படி வைக்காம இருந்திருந்தாலே நல்லா இருந்திருக்குங்க. ஜன்னல் வெளிப்பக்கத்துலலாம் துடைக்கணும்னா, நான் பால்கனில நின்னா மட்டும் தாங்க துடைக்க முடியும். நெறைய டஸ்ட் இருந்தா, இங்க என்னால நின்னுட்டு துடைக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட்டு நான் பால்கனி கிளீன் பண்றேன். ஃப்ளோர்ல பாருங்க எந்த அளவுக்கு மழை பெஞ்சியுமே டஸ்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு துடைப்பத்தால கூட்டிட்டு, அப்புறமா தான் நான் கழுவணும்னு நெனச்சேன். சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால டஸ்ட் கொஞ்சம் பிரீத் பண்ணா கூட போதும், உடம்பு சரியில்லாம படுத்துருவேன். அதனால தான் நான் தண்ணி விட்டு அப்படியே வாஷ் பண்றேன். ரொம்ப நாள் கிளீன் பண்ணாம விட்டதுனால பைப் எல்லாமே பிளாக் ஆயிருந்தது. இந்த அழுக்கு தண்ணி எல்லாமே கீழ இருக்கிற யூட்டிலிட்டிக்கு தான் போவும். அந்த இடத்துல நான் மறுபடியும் கிளீன் பண்ண வேண்டியதா இருக்கும். பெருசா இருந்த குப்பை மட்டும் லைட்டா அப்படி ஓரமா தள்ளி விட்டுட்டேன். காஞ்ச பிறகு அப்படியே மொறத்துல எடுத்துக்கலான்னு. மத்தது வெறும் தண்ணி எல்லாம் நான் இது உள்ள தள்ளி விட்டுட்டேன். மொத்தமா கிளீன் பண்ணி முடிச்ச பிறகு பாருங்க, எந்த அளவுக்கு கிளீனா இருக்கு. எவ்ளோ கிளீனா இருந்தாலும் இந்த பால்கனி டோர் மட்டும் ஓப்பன் பண்ணி வைக்கவே முடியாதுங்க. அடுத்ததா இன்னொரு பெட்ரூம்ல இருக்கிற பால்கனி எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம். சின்ன பால்கனி பரவாயில்லங்க. எல்லாமே கிளீனா தான் இருக்கு. மழை சாரல் அடிச்சு எல்லாமே கிளீனா இருக்கு. இந்த பால்கனி வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. எனக்கு வேலையும் மிச்சமாச்சு. பக்கெட்ல கொஞ்சமா தண்ணி எடுத்துக்கிட்டு, அதுல வந்து டிஷ் வாஷ் ஜெல் போட்டுக்கிட்டேன். விண்டோ எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நான் துடைக்க போறேன். ஏன்னா நெறைய அழுக்கு இருக்கு. தண்ணி கிளீனா இருக்கும்போதே முதல்ல எல்லா விண்டோல இருக்கிற மிரர மட்டும் நான் துடைச்சுக்கிறேன். ஒவ்வொரு முறையும் தொடச்சிட்டு கீழ பக்கெட்ல தண்ணி வச்சிருப்பேன் பாருங்க. அதுல அலசி அலசி தான் புழிஞ்சு நான் துடைப்பேன். நெறைய பேரு பெயிண்ட் பிரஷ்ஷால வச்சு விண்டோவ கிளீன் பண்ணி விட்டுருவாங்க. வெறும் டஸ்ட் மட்டும் தான் போகும். ஆனா கம்பியில இருக்கிற அழுக்கு, கிளாஸ் விண்டோல இருக்கிற அழுக்கெல்லாம் அப்படி ஈர துணி வச்சு தொடச்சா மட்டும் தாங்க போகும். ஃபர்ஸ்ட்டு கிளாஸ் எல்லாம் தொடச்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா விண்டோல இருக்கிற ஃப்ரேம் எல்லாமே நான் தொடச்சு எடுத்துக்கிறேன். முதல்லே கம்பி எல்லாம் தொடச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, கம்பியில நெறைய அழுக்கு இருக்கும். அதே மாதிரி தண்ணிலயும் அழுக்கு ரொம்ப ஜாஸ்தியாயிடும். தண்ணி மாத்திட்டு தான் நம்ம மறுபடியும் கிளாஸ் எல்லாம் துடைக்க வேண்டியிருக்கும். அதனால கிளாஸு, ஃப்ரேமு இதெல்லாம் தொடச்சிட்டு கடைசியா கம்பி தொடச்சோம்னு வச்சுக்கோங்க, ஈஸியா கிளீனிங் வேலை முடிஞ்சிரும். ஆயுத பூஜைக்கு கரெக்ட்டா எனக்கு டேட்டும் இருக்கிறதுனால, என்னால பூஜை பண்ண முடியுமா இல்லையான்னு தெரியல. பசங்க ஜன்னலு, விண்டோ எல்லாம் துடைக்க மாட்டாங்க. அதனால நான் கிளீன் பண்ணி வச்சுட்டா, அவங்களாச்சும் பூஜை பண்ணிப்பாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமான வேலை எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜன்னல் கிளீன் பண்றது, அதுக்கப்புறம் கிச்சன்ல சிம்னி கிளீன் பண்றது. இது தவிர மத்த எந்த கிளீனிங் வேலையா இருந்தாலும் ஈஸியா பண்ணி முடிச்சுருவேன். புரட்டாசி மாசம் அப்படிங்கிறதுனால சனிக்கிழமையும் கும்பிடணும்.
முதல் சனிக்கிழமை அப்போ அம்மா வீட்ல இருந்தேன். அம்மா வீட்ல பூஜை பண்ணி முடிச்சுட்டாங்க. இப்போ நான் செகண்ட் வீக் பண்றதா, தேர்ட் வீக் பண்றதா அப்படின்னு ரொம்ப குழப்பமா இருக்குங்க. நீங்க எந்த சனிக்கிழமை பண்ண போறீங்க அப்படிங்கிறதும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. கீழ இந்த இடத்துல தான் நெறைய அழுக்கு இருக்கும். இத தொடச்சு முடிச்சுட்டேன்னா, இந்த பெரிய ஜன்னல் கிளீனிங் வேலை முடிஞ்சு போச்சுங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல சின்னதா 2 பெட்ரூம், ஹாலு, கிச்சன் அப்படி இருந்தது. கிளீன் பண்றதுக்கும், மெயின்டெயின் பண்றதுக்கும் ரொம்பவே ஈஸியா இருந்தது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வீடுங்கள்லாம் டூப்ளெக்ஸ் வீடா இருக்குன்னு, எனக்கும் அதே மாதிரி வீடு வேணும்னு நான் தான் எங்க வீட்ல அடம் பண்ணி கேட்டேன். இன்னைக்கு இந்த வீட்ட மெயின்டெயின் பண்ண முடியாம, கிளீன் பண்ண முடியாம கஷ்டப்படுறதும் நான் தாங்க. ரொம்ப பெரிய விண்டோன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான். இத கிளீன் பண்ணி முடிச்சுட்டேன். இனிமே பண்ற கிளீனிங் எல்லாம் கொஞ்சம் ஈஸியா தாங்க எனக்கு இருக்க போகுது. அடுத்ததா இதே பெட்ரூம்ல ஆப்போசிட் சைட்ல இருக்கிற இன்னொரு விண்டோ தான். இந்த விண்டோவ வெளி பக்கத்துல போய் கிளீன் பண்ண முடியாது. வெறும் உள் பக்கம் மட்டும் கிளீன் பண்ணிட்டாலே போதும். இண்டிபெண்டன்ட்டா வீடு இருந்தா நல்லா இருக்கும்னு நெனைப்போம். ஆனா, வீட்ட சுத்தி நம்ம இடம் விடுறோம் பாருங்க. இந்த இடத்தெல்லாம் கிளீன் பண்றதும் சரி, வீட்ல அடிக்கடி வர சின்ன சின்ன ப்ராப்ளம், ட்ரைனேஜ் பிளாக்கு, அதே மாதிரி வாட்டர் பைப்பு பிளாக்கு அப்படின்னு சின்ன சின்ன ரிப்பேர் வேலைய நம்ம பார்க்கும்போது, பேசாம அபார்ட்மெண்ட்லயே வீடு வாங்கியிருக்கலாம்னு தோண ஆரம்பிச்சுருதுங்க. பெரிய விண்டோ கிளீன் பண்ணி முடிச்ச உடனே என்னோட ட்ரைபாட் உடைஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் உட்கார்ந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. கடைசியா ஃப்ளவர் வாஸ்ல இந்த ட்ரைபாட நிக்க வச்சு தாங்க இந்த வீடியோவே நான் எடுத்தேன். அடுத்ததா அதே ரூம்ல ஒரு சிங்கிள் விண்டோ இருந்தது. அதையும் நான் கிளீன் பண்ணிக்கிறேன். எந்த ஒரு விஷயமும் ட்ரை பண்ணாக்கா அது வரலன்னா அத அப்படியே விட்டுற மாட்டேன். அது எப்படி நம்மளால ஆகாம போகுது அப்படிங்கிறது தான் பார்ப்பேன். என்னோட பட்ஜெட் வீடியோ பார்த்துருப்பீங்க. நான் எந்த மாதிரியெல்லாம் பட்ஜெட் போட்டேன்னு. ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி அயர்ன் பாக்ஸு சுட்டுடுச்சு. புதுசா ஒரு அயர்ன் பாக்ஸ் வாங்குனேன். அயர்ன் டேபிளுக்கும் புதுசா ஒரு கிளாத்தும் வாங்கி போட்டேன். காவேரி பில்லும் ஒரு ₹1500லேருந்து ஒரு 2000 வரைக்கும் வரும் அப்படின்னும் சொல்லியிருந்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாசம் ₹10,000 பில் வந்திருக்கு. என்ன பிரச்சனைன்னே தெரியல. கம்ப்ளைண்ட் குடுக்க போனா மீட்டர்ல எந்த பிரச்சனையும் இல்ல. ஃப்ளோர்ல எங்கேயாச்சும் லீக்கேஜ் இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. பெரிய வேலை டைல்ஸ் எல்லாம் உடைச்சு தான் இத பார்க்க வேண்டியிருக்கும். இந்த ப்ராப்ளத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப ட்ரைபாடும் உடைஞ்சு போச்சு. ஒவ்வொரு செலவும் இப்படி எதிர்பார்க்காம இப்படி வந்துச்சுன்னா, நம்ம பட்ஜெட் போட்டு எப்படிங்க குடும்பம் நடத்த முடியும்? மாசம் மாசம் சேவிங்ஸ்ன்னு எதுனா பண்ணி வச்சிருந்தா தான் இந்த எக்ஸ்ட்ரா செலவெல்லாம் நம்மளால கவனிக்க முடியும். மொத்த காசு செலவு பண்ணிட்டா, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா செலவெல்லாம் நம்மளால பார்க்கவே முடியாதுங்க. என் பொண்ணோட ரூம் கிளீன் பண்ணி முடிச்சாச்சு. பெட்ஷீட் எல்லாம் நான் சேஞ்ச் பண்ணல. என்னைக்கு பண்டிகையோ அன்னைக்கு சேஞ்ச் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். இந்த ஃப்ளோரு நாளைக்கு தான் நான் மாப் பண்ண போறேன். அப்ப துடைக்கும்போது நான் ஃபேனும் துடைச்சுக்கலான்னு விட்டுட்டேன். இந்த பெட்ரூமும் ரோட் சைடு இருக்கிறதுனால வெளி பக்கத்துல துடைக்க முடியாது. அதனால இந்த விண்டோ எல்லாம் கிளீன் பண்றது ரொம்பவே ஈஸி தாங்க. கிச்சன்ல சிம்னி கிளீன் பண்ணணும். அதே மாதிரி மளிகை சாமான் வச்சிருக்கிற பாக்ஸ் எல்லாமும் வாஷ் பண்ணணும். கிச்சன்ல இருக்கிற மொத்த பாக்ஸும் எடுத்து சிங்க்ல போட்டுட்டா, கிச்சன் கிளீன் பண்றதுக்கே ஒரு நாள் ஃபுல்லா ஆயிடும். அதனால டெய்லி ஒரு 5, 6 பாத்திரம் அப்படி கழுவி தான் வைக்க போறேன். இப்படி பண்ணா எனக்கு ரொம்ப வேலை ஈஸியாவும் இருக்கும். அதே மாதிரி நெறைய வேலை செஞ்ச மாதிரியும் எனக்கு ஃபீல் இருக்காது. ஜன்னல்ல முக்கியமா இந்த மெஷ் இருக்கிற விண்டோ தாங்க துடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நெறைய டஸ்ட் இருக்கும். அதே மாதிரி அழுக்கும் நெறைய இருக்கும். இந்த ஒரு விண்டோ துடைச்சா போதும், பக்கெட்ல இருக்கிற தண்ணி அந்த அளவுக்கு கருப்பாயிடுங்க. ஆப்போசிட் சைட்ல இன்னொரு ஜன்னலும் இருக்கு. இதையும் தொடச்சு முடிச்சுட்டேன்னா, இந்த ஃப்ளோர்ல ஜன்னல் எதுவும் இல்லைங்க. அவ்வளோதான். ரேவதி அப்படிங்கிற சிஸ்டர், நீங்க கேலண்டர் எல்லாம் எங்க மாட்டுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கீழ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயும் சரி, அதே மாதிரி மேல இருக்கிற பெட்ரூம்லயும் சரி, நான் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி தான் மாட்டி வைப்பேன். இந்த கேலண்டர நான் எப்படி மறைவா இருக்கணும்னு மாட்டி வச்சாலும், இந்த கேலண்டர் தெரியிற மாரி இந்த ஸ்க்ரீன ஹஸ்பண்ட் தள்ளி விட்டுருவாங்க. கேலண்டர் கண்ணுக்கு முன்னாடி தெரியிற மாரி வச்சா, வீட்டோட லுக்கே ஸ்பாயில் ஆகுற மாரி தெரியும். அதனால மறைவா வைப்பேன். எனக்கு மட்டும் தான் இப்படி தோணுதா? இல்ல யாருக்கெல்லாம் இப்படியெல்லாம் தோணுது அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் கிளீனிங் ஹால்ல இருக்கிற கிரில்லும், அதே மாதிரி ஸ்டேர்கேஸ்ல இருக்கிற கிரில்லும் தான். ரொம்ப முடியாம வீடு கிளீன் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு வாய தொறந்துட்டா போதும், திட்டுறதுக்காக என் பையன் தாங்க முதல்ல நிப்பான்.
பெரிய வீடு வேணும் வேணும்னு கேட்டிருந்தீங்களே, இப்ப தெரியுதா? அப்படின்னு கேட்பான். அந்த மாதிரி சமயத்துல என்னால ஆர்கியூ பண்ணவே முடியாது. சைலன்ட்டா ஆயிடுவேன். கிரவுண்ட் ஃப்ளோர்ல 15 வருஷம் அந்த சின்ன வீட்ல இருந்திருக்கோம். நம்மளால மேல வீடு கட்ட முடியலன்னா நான் சைலன்ட்டா இருப்பேன். ஆனா நம்மளால முடியும் அப்படிங்கிறப்போ, பெரிய வீடு கட்டணும் அப்படிங்கிற ஆசை யாருக்கு தாங்க இருக்காது? முதல்ல நான் வீடு கட்டணும்னு கேட்டப்ப அவங்க ஒத்துக்கவே இல்ல. சொந்தமா இடம் வாங்கி வீடு கட்டணும்னு நினைச்சோம், கட்டிட்டோம். 15 வருஷமும் இதுல இருந்துட்டோம். பெரிய வீட்ல இருக்கணும்னு எனக்கு ரொம்பவே ஆசையா இருக்கு. மறுபடியும் நான் என்ன பொறக்கவா போறேன்? இந்த மாதிரி வீட்ல இருக்கவா போறேன்? அப்படின்னு கேட்டு தான் என் வீட்டுக்காரர்கிட்ட நான் அடமே புடிச்சேன். நம்ம பசங்க சம்பாதிச்சு பெருசா வீடு கட்டுற வரைக்கும் நம்ம இருப்போமோ இல்லையோ தெரியாது. இருக்கிறது இன்னும் 10 வருஷமோ, 15 வருஷமோ, ஒரு பெரிய டூப்ளெக்ஸ் வீட்ல நம்ம இருந்தோம் அப்படிங்கிற சந்தோஷமும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தாங்க இந்த வீட்டையே கட்டுறதுக்காக நான் கேட்டேன். அடுத்ததா இந்த ஃப்ரேம் மாதிரி இருக்கிற இடத்துல இங்க டஸ்ட் எல்லாம் நெறைய இருந்தது. மாப்பு வச்சு இந்த இடத்துல நான் தொடச்சுட்டேன். இந்த இடத்துல 2 சிங்கிள் விண்டோவும் இருக்கு. வைக்கும்போதே இந்த இடத்துல விண்டோ வேணான்னு நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட எவ்வளவோ சொன்னேன். ஒரு சில விஷயங்கள் நம்ம என்னதான் சொன்னாலும் வீட்ல இருக்கிறவங்க எங்கெங்க கேட்குறாங்க. வீடு கட்டும்போது வச்ச ஜன்னலு இன்னும் ஒரு நாள் கூட இந்த விண்டோவ நான் தொறக்கவே இல்ல. அன்னைக்கு வேணான்னு சொல்லியும் இந்த ஜன்னல வச்சு விட்டுட்டாங்க. ஆனா இன்னைக்கு கிளீன் பண்றது நாம தானே. இந்த ஜன்னல் ஓப்பன் பண்ணணும்னாலும் இங்க வழி கிடையாது. பால்கனியில போய் சுத்திக்கிட்டு போய் தான் ஓப்பன் பண்ணணும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக ஸ்வீட் கார்ன் இருந்தது. அத அவிச்சு சாப்பிடலாம்னு நெனச்சேன். மேல கிளீன் பண்ண டயர்டு, ட்ரைபாடு உடைஞ்சது. இதெல்லாமே செம மூட் அவுட்டு. ரொம்ப கடுப்பாயி போச்சு. மசால் பூரி வாங்கிட்டு வந்து நானும் என் பொண்ணும் இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். கடைசியா கிச்சன்ல இருக்கிற ஒரு சில வேலைகள் தாங்க. மளிகை சாமான் போட்டு வச்சிருந்த ஒரு சில பாக்ஸ் காலியா இருந்தது. எந்தெந்த பாக்ஸ் எல்லாம் காலியா இருந்துச்சோ அந்த பாக்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டேன். அதுக்கும் கீழ இருக்கிற ஷெல்ஃப்ல கிளாஸ் கண்டெய்னர் இருந்தது. அதுல எந்தெந்த பாட்டில் எல்லாம் காலியா இருந்துச்சோ அந்த பாட்டில் எல்லாமும் வாஷுக்கு எடுத்துக்கிட்டேன். இப்ப ஈவினிங் ஒரு 7:00 இருக்கும். நான் இந்த டைம்ல இத வாஷ் பண்ணி வச்சேன்னா, நாளை காலைக்குள்ள இது வந்து காஞ்சிரும். பாக்ஸ் காஞ்ச பிறகு மத்த பாக்ஸ்ல இருக்கிற மளிகை சாமான் இந்த வாஷ் பண்ண பாட்டில்ல கொட்டிட்டு, அந்த பாட்டிலும் நான் கழுவ எடுத்துப்பேன். நைட்ல எனக்கு சமையல் பண்ற வேலை இல்ல. நானும் என் பொண்ணும் தான் மதியம் செஞ்ச சமையலே அப்படியே இருந்துச்சு. அதவே சாப்பிட்டுக்கலான்னு விட்டுட்டோம். இன்னைக்கு இந்த பாக்ஸ் எல்லாம் கழுவி முடிச்சுட்டேனாக்கா, இன்னைக்கு என்னோட கிளீனிங் வேலை அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற ஸ்க்ரீனு, விண்டோ இதெல்லாமே நான் நாளைக்கு தான் கிளீன் பண்ண போறேன். வருஷம் வருஷம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்த கிளீனிங் வேலை எல்லாமே நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இந்த வருஷம் நான் சீக்கிரமாவே இந்த கிளீனிங் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணதுனால, ரொம்ப ஈஸியா இருந்த மாரி எனக்கு தெரிஞ்சது. புதுசா இந்த வீடியோவ பார்க்குறவங்க, நம்ம சேனல்ல நெறைய விதமான கிளீனிங் வீடியோஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம, லேசியா இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்க்கு மோட்டிவேஷனலா இருக்கிறதுக்காக 2 வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவ பார்க்குறவங்க, அந்த வீடியோவும் சேர்த்து பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப மோட்டிவேஷனலாவும் இருக்கும். கிச்சனுக்கு இந்த ஸ்டீல் பாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளாஸ் கண்டெய்னர் வாங்கி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கு. கிளாஸ் கண்டெய்னர் வாங்குனா அதுல என்ன அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறத பார்த்து தான் நான் வாங்குவேன். அப்படி என்ன மாதிரி எல்லாம் பார்த்து நான் வாங்குறேன் அப்படிங்கிற வீடியோவும் நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். இன்னைக்கு இந்த கிளீனிங் வீடியோ முடிஞ்சு போச்சு. நாளைக்கு என்னென்ன கிளீன் பண்றனோ அதெல்லாம் நான் உங்ககிட்ட வீடியோவா நான் ஷேர் பண்றேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுனோ, இது எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படிங்கிறதும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம லைக் பண்ணவும் மறக்காதீங்க. தேங்க் யூ.